நம்ம நடக்கணும்னு ஜெபிக்கிறத விட சிலதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு ஜெபிக்கணும். நீங்கள் எல்லாரும் ஜெபிக்கிறவர்கள், நம்ம திறப்பில் நிற்கிறவர்கள். சிலதெல்லாம் நம்முடைய தேசத்தில் நடக்கக்கூடாது, சபையில் நடக்கக்கூடாது, வாழ்க்கையில் நடக்கக்கூடாது என்று மோசே ஜெபித்தது போல நாமும் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் நிர்ணயித்த அழிவை கர்த்தர் செய்யவில்லை. காரணம் மோசே ஜெபம் பண்ணான். இன்னொரு வாட்டி சொல்வேன், நான் மோசேன்னு சொல்லும்போது ஜெபம்னு சொல்லணும். கர்த்தர் செய்யணும்னு நினைச்ச தீங்கை கர்த்தர் செய்யவில்லை. காரணம் மோசே ஜெபம் பண்ணான். ஆமென். மோசஸ் paid a prayer. மோசே ஒரு ஜெபம் ஜெபித்தான். கர்த்தர் தன் சிந்தனையை என்ன செய்தாராம்? மாற்றிக்கொண்டார். 32ஆம் அதிகாரத்தினுடைய 14ஆம் வசனத்தை உங்களுக்கு காட்டுகிறேன். அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யும்படிக்கு பரிதாபம் கொண்டார். இங்கிலீஷ் பைபிள், and the Lord repented, or and the Lord relented of the evil which he thought he will do unto his people. தன் ஜனங்களுக்கு செய்யணும்னு சொன்ன தீங்கை செய்யாதபடிக்கு கர்த்தர் மனசா மாத்திக்கிட்டாரு. ஆண்டவர் ஒன்று செய்யணும்னு நினைக்கிறாரு. மோசே குறுக்கணிந்து ஜெபம் பண்ணாரு. கர்த்தர் மனசை மாத்திட்டாரு. இன்னொரு வாட்டி கர்த்தர் ஒன்று செய்யணும்னு கோவப்படுறாரு. மோசே குறுக்கணிந்து ஜெபம் பண்ணாரு. கர்த்தர் மனசை மாத்தி விட்டாரு.